தர்மேந்திர பிரதானா இருக்கட்டும், ஏபிசி எனி நேம் எனி பர்சன் ஹூஸ் கமிங் ஓவர் தேர், அங்கே மோடிஜி சொன்னதை ஒன்றும் அவங்க மாற்றி செய்ய போகிறதில்ல. ஏன்னா சர்வாதிகார பார்ட்டியில் சர்வாதிகார ஆட்சி தான் நடக்க போகுது. ஸோ அங்கே நாளைக்கு யார் போனாலும் சரி, நீங்களே போய் அங்கே உட்காந்தாலும் சரி. ரஞ்சித் அவர்கள் பேசும்போது கொஞ்சம் கூட அந்த எக்ஸாமை பற்றியோ இல்லை நீட்டை பற்றியோ பேசாமல் டைரக்டாக அட்டாக் விஜய் அவர்கள் மேலே தான் இருந்தது. நீட்டை பற்றி நீட்டாக அவர் பேசவே இல்லை, அக்லியாக பேசினார். ராஜ்மோகன் அவர்கள் எக்மோனில் நிற்கும் போது அவர் தலித்துன்னு எனக்கு தெரியும், தலித்துக்கு அவர் குரலை கொடுக்கல அப்படின்றார். தலித்துன்னா என்ன தெரியுமா சார்? உங்கள் மக்களுக்காக நான் உழைக்கிறேன், உங்கள் மக்களுக்காக நான் இது பண்ணுறேன் அப்படிங்கும் போது எதுக்கு சார் 50 லட்ச ரூபா காரில் நீங்கள் போகிறீங்க மிஸ்டர் ரஞ்சித் சார்? விடுங்க சார். நீங்கள் என்ன ஒரு சும்மா சாதாரண ஒரு கார் வச்சுக்கோங்க சார். 5 லட்ச ரூபாய்க்கும் கார் விற்கிது, 6 லட்ச ரூபாய்க்கும் கார் விற்கிது சார். 45 லட்ச ரூபா உங்கள் தலித் மக்களுக்காக நீங்கள் ஏன் சார் உதவி செய்யக்கூடாது? ஒன்று மறைஞ்சு போகுதுன்னா அதை நோண்டி எடுக்காதீங்க ரஞ்சித் சார். எல்லாருமே அதை சகஜமா ஆக்குறாங்கன்னா நீங்க தனித்துவமா எடுத்து எங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தோல் கொடுங்க. மறைஞ்சு போன இடத்துல தோண்டி எடுக்காதீங்கிறேன். எங்க கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்றேன் சார். சார் அமீருக்குன்னா நான் பேச்சே கிடையாதுங்க. ஈஸ ஜாஃபர் சாதிக்கு டிஎம்கேல சேர்த்து விட்டு போதைப்பொருள் டீலிங் பண்ணிட்டு இருக்க அமீருக்கு நான் என்ன சொல்ல முடியும்? அதான் அமீர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு ஒரே டவுட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா அப்படிங்கும்போது அவ்வளோ கொண்டாட்டம். இன்னொன்று அந்த ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்தக்கூடிய அந்த சிஜேபி அவங்களுடைய அந்த கோரிக்கை அப்படிங்கிறது இன்னும் வலுத்துக்கிட்டே போகுது. இதோட நாங்கள் போராட்டத்தை ஒன்றும் நிறுத்த போகிறதில்லன்னு ஒரு எப்படி சொல்கிறது, இது மெசேஜ் டு பிஜேபி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க நீட்டு ஒழியிற வரைக்கும் போராட்டம் நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஸோ அந்த சிஜேபியோட போராட்டம் அண்ட் அவங்களோட அந்த எப்படி சொல்கிறது குரலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இது ஆக்சுவலாக நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாருன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். என்னையை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆல் இன் ஆல் ஒன்று பார்த்திங்கன்னா 1 and 2 தான். ஓகேங்களா? மிஸ்டர் மோடிஜியும் மிஸ்டர் அமித்ஷா தான் பார்த்திங்கன்னா இது கோயிங் டு டேக் அ பிளான். இதில் பார்த்திங்கன்னா பான் மாதிரி இருக்கிறவங்க தான் மற்றவங்கன்னா. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அவங்க செய்ய தான் போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஷோ காஸ் காட்டுறது தான். நீங்கள் ரிசைன் பண்ண சொன்னீங்க, உங்கள் கோரிக்கைகள் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஷோ காசிங். ஓகேங்களா? நாங்கள் இறங்கி வரோம். ஏன்னா நேற்று சிஜேபியில் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 வாட்டி மினிஸ்டர் ஆஃபீஸ் கொண்டுட்டோம். ஓகேங்களா? நீங்கள் என் இடத்துக்கு வர வேணாம், நீங்கள் காமனாக ஒரு ஏரியா கூப்பிடுங்க, அங்கே மீடியேஷன் பேசலாம் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே ஆர் கம் டு த வெரி ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. நான் ஆஃபீஸ் கிலோமீட்டர் வரமாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிற இடத்துக்கு அவங்க வந்தனால பார்த்திங்கன்னா இதை ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக அவங்களுக்கு கொடுக்கணும். மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ சிஜேபி அவங்க சொல்கிற கோரிக்கையை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எடுக்கிற ஒரு ஸ்டெப்பு தான் இந்த ரெசிக்னேஷன். ஸோ இட் இஸ் ஒன்லி அ பப்பட் கேம். ஓகேங்களா? நத்திங் டு வரி. தர்மேந்திர பிரதானா இருக்கட்டும், ஓகேங்களா, ஏபிசி எனி நேம் எனி பர்சன் ஹூஸ் கமிங் ஓவர் தேர், அங்கே மோடிஜி சொன்னதை ஒன்றும் அவங்க மாற்றி செய்ய போகிறதில்ல. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அகெயின் ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடக்க போகுது. சர்வாதிகார பார்ட்டியில் சர்வாதிகார ஆட்சி தான் நடக்க போகுது. ஸோ அங்கே நாளைக்கு யார் போனாலும் சரி, நீங்களே போய் அங்கே உட்காந்தாலும் சரி. ஓகேங்களா? அவர் சொல்கிறது தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. தனியாக உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் எந்த பர்சனுக்குமே கிடையாது அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட கோரிக்கை அப்படிங்கிறது நீட்டே வேணாம் அப்படிங்கிறது தான். அப்போது அப்படி இருக்கும்போது அப்போ நீட்டுக்கு எதிராக இங்கே போராட்டம் இருக்கிற மாதிரி பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் தான் இல்லை இது குளறுபடிகளுக்கு எதிராக அவங்க பண்ணுறாங்க, அதுக்காக நம்ம பண்ணுறோம். ரஞ்சித் அவர்கள் பேசும்போது கொஞ்சம் கூட அந்த எப்படி சொல்கிறதுனா எக்ஸாமை பற்றியோ இல்லை நீட்டை பற்றியோ பேசாமல் டைரெக்டாக அட்டாக் விஜய் அவர்கள் மேலே தான் இருந்தது. 8 தலித் அமைச்சர்களை போட்டோன்றீங்க, அதில் வன்னியரசு அவரை தவிர வேறு யார் என்ன தலித் பிரச்சனைக்காக பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. ஸோ அவர் சொல்ல வர்றதோட நோக்கம் எங்கள் யாருக்குமே புரியல. மேபி ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? இல்லை, அது ஆக்சுவலாக நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வியில் பதில் இருந்துச்சு. நீட்டை பற்றி
நீட்டாக அவர் பேசவே இல்லை, அக்லியாக பேசினாருன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தட்ஸ் வாட் வி ஹாவ் டு டேக் இட் ஆன் த கன்சிடரேஷன். அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஸ்டாச்சு வந்து ரிமூவ் பண்ணல 6 வருஷமாக. ஏன் சார் மிஸ்டர் ரஞ்சித், ஓகேங்களா, உங்கள் படங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, நான் அதை ரசிக்கிறவன், ஐ லைக் ஹிஸ் மூவி அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். அவரோட தாட் எப்படி அவர் மூவ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக ரிமூவ் பண்ணலான்றாங்க. 6 வருஷமாக ரிமூவ் பண்ணல அப்படின்னா ஏடிஎம்கேயும் ஆட்சியில் இருந்திருக்கு, டிஎம்கேயும் ஆட்சியில் இருந்திருக்கு, ஓகேங்களா. நீங்கள் 2 பேரும் 6 வருஷம் செய்யாததை வந்து, ஓகேங்களா, தாவேக அரசை நீங்கள் 2 மாதம் ஆட்சி அரசு மேலே நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்கன்னா 6 வருஷம் நீங்கள் எங்கே இருந்தீங்க? அந்த குற்றச்சாட்டை வந்து 6 வருஷமா என்ன பண்ணீங்க அப்படின்னு அவங்கள கேட்கல, ஆனா 2 மாசம் ஆச்சு அப்படின்னு. அதுதான் சொல்றேன். ஏன்னா இந்த 6 வருஷம்னு சொன்னது அவர் தான். அதே ஸ்டேட்மெண்ட்ல அவர் 6 வருஷம்னு சொல்லியும் இருக்காரு, ஓகேங்களா. நான் சொல்லலை, எனக்கு அது 6 வருஷம்னு தெரியாது, அந்த ஸ்டாச்சு எங்க இருக்குன்னு தெரியாது. திஸ் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஹஸ் பீன் பிக்ட் ஃப்ரம் ஹிஸ் வேர்ட்ஸ், ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ், அவர் வார்த்தைகள்லேருந்து நான் எடுக்கிறது தான் இது. ஸோ இந்த 6 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? இந்த அரசுக்கு எதிர்ப்பா, அந்த அதிமுக அரசுக்கு எதிர்ப்பாகவும் சரி, திமுக அரசுக்கு எதிர்ப்பாகவும் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க? இப்போ இன்னொன்று வந்து அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்மோகன் அவர்கள் எக்மோனில் நிற்கும் போது தான் அவர் தலித்துன்னு எனக்கு தெரியும், தலித்துக்கு அவர் குரலை கொடுக்கல அப்படின்றார். புரிஞ்சுங்களா? தலித்துனா என்ன தெரியுமா சார்? ஐடென்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து சமமாக அவர் ட்ராவல் ஆரம்பிச்சு அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆயிருக்காருன்னா அதுதான் சார் ப்ரௌடு, அதுதான் ப்ரௌடு. இப்போ ரஞ்சித் சார், நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து படம் வரைஞ்சிட்டு இருந்தீங்க, ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிங்க, பஸ்ஸில் போயிட்டு வந்தீங்க, இப்போ படம் எடுத்து நல்லா சம்பாரிச்சிருக்கீங்க. நீங்கள் வர காரணம் பெரிய பெரிய காராக இருக்குது, அந்த அளவுக்கு நல்ல வசதியான காராக இருக்கீங்க. ஏன் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகலன்னு நான் கேட்க முடியுமா? சொல்லுங்க ரஞ்சித் சார். பல தலித் பேர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க ரஞ்சித் சார், நீங்கள் ஏன் சார் பஸ்ஸில் போக மாட்டீங்க? நீங்கள் ஏன் பஸ்ஸில் போக மாட்டீங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்டால் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஏன் உங்கள் மக்களுக்காக நீங்கள் உழைக்கிறேங்கிறீங்க, ஓகேங்களா, உங்கள் லக்ஸுரியஸை நீங்கள் குறைச்சிக்கலாமே. உங்கள் மக்களுக்காக நான் உழைக்கிறேன், உங்கள் மக்களுக்காக நான் இது பண்ணுறேன் அப்படிங்கும் போது எதுக்கு சார் 50 லட்ச ரூபா காரில் நீங்கள் போகிறீங்க மிஸ்டர் ரஞ்சித் சார்? விடுங்க சார், நீங்கள் என்ன ஒரு சும்மா சாதாரண ஒரு கார் வச்சுக்கோங்க சார். 5 லட்ச ரூபாய்க்கும் கார் விற்கிது, 6 லட்ச ரூபாய்க்கும் கார் விற்கிது சார். 45 லட்ச ரூபா உங்கள் தலித் மக்களுக்காக நீங்கள் ஏன் சார் உதவி செய்யக்கூடாது? எத்தனை பேரை படிக்க வைக்கலாம் சார் 45 லட்ச ரூபால? நீங்கள் ஏன் சார் 50 லட்ச ரூபா காரில் போகிறீங்க நான் கேட்க முடியுமா? அது தனிப்பட்ட உரிமை, மிஸ்டர் ரஞ்சித்தோட தனிப்பட்ட முறை. அவர் கேட்டாருங்கிறதுக்காக நாம் கேட்க முடியாது. அவர் மூளையை உபயோகப்படுத்தாமல் இந்த மாதிரி ஒரு கேள்விகளை கேட்டிருக்காருங்கிறதுக்காக நான் கேட்க முடியாது. அந்த மாதிரி நான் சொல்லி காட்டினேன், வேற எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து இமோஷ்னலாக தான் பேசினா தான் நான் பார்க்குறேன்னு இல்லையா. இதெல்லாம் உட்காந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் வந்து தொடுக்க மாட்டீங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துட்டு அந்த டாபிக்கு இரவலண்ட்டாக நீங்கள் பேசுகிறீங்க பாருங்களா, தட் ஷோஸ் த அக்லினஸ். புரிஞ்சுங்களா? தட் ஷோஸ் அன் அக்லினஸ். நான் வந்து சொல்கிறேன் சார், நான் வந்து தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பின் துணைத் தலைவர். நாங்கள் தலித்துக்கு அகெயின்ஸ்டாக காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா, பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நடுவில் வந்த மிக்ஸ்டு ஜனதா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எந்த மற்ற மதத்தினர்லேருந்து இருக்கிற தலித் மக்கள் வந்து கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக பிசி ஆயிடுவாங்க. திஸ் கேஸ் இஸ் பெண்டிங் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். நம்ம கான்ஸ்டியூஷன் மோராலஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60-70 வருஷமாக சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் போடுறாங்க, அந்த கமிஷன் போடுறாங்க. ஒரு கமிஷன் ஒத்துக்கும், இவங்களுக்குன்னா கொடுக்கலாம் எக்கனாமிக்கலி. நீங்கள் கிறிஸ்துவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டன்றதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி ஸ்டேட்டஸ் ரிமூவ் ஆகி அவங்களுக்கு பிசி ஆக்கிடுறாங்க. பிசியில் இருக்கவங்கன்னா கொஞ்சம் நல்லா படித்தவங்களா இருப்பாங்க, நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. ஒருத்தரோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் மாறல அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் மிஸ்ரா கமிஷன் ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அது கொடுத்ததுக்கு அப்புறமும் பாலகிருஷ்ண கமிஷன் இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தரும் கமிஷனே போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கிறிஸ்துவத்தை நான் ஏற்றுக்கிட்டேன், கிறிஸ்து தான் என்னோட தெய்வம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து உயர்ந்துருமா? ஸோ ஆகஸ்ட் 10 புரிஞ்சுங்களா, இன்ன வரைக்கும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம், தலித் கிறிஸ்துவர்களுக்குன்னு போராடிட்டு இருக்கோம். நாங்கள் வி ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் தம்.
இப்போ பார்த்தீங்கன்னா லயலா காலேஜில் இப்போ ஜெசூட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லயலா காலேஜ், நீங்கள் எனி காலேஜஸ் ஸ்டெல்லா மாதிரி கிறிஸ்துவ கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா யார் மாறினாலுமே அவங்க பிசி ஆயிடுறாங்க. அப்ளிகேஷன் கீழே வந்து என்ன கேட்குறாங்க, ஆர் யூ கன்வெர்டட் ஃப்ரம் எனி தலித் கம்யூனிட்டி அப்படிங்கிறாங்க. எஸ்ன்னு டிக் பண்ணீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கு கொடுக்குற சீட்லேருந்தே தலித் கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு தனியாக ஒரு ஒதுக்கீடு பண்ணி வச்சுருக்கோம். இது நாங்கள் பண்ண சொல்யூஷனு. வெறும் பேசக்கூடாதுங்க, பேசக்கூடாது. கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக வந்து அவங்கள முன்னேற்றணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தனி ஒதுக்கீடு கொடுத்து தனியாக முன்னேற்றுறாங்க. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே தீர்ப்பு சொல்ல முடியல, எந்த கவர்மெண்ட்டும் நமக்கு உதவி செய்யல, இருந்தாலும் நமக்குள்ள நம்ம உதவி செஞ்சுக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த உதவியை நீங்க ஏன் உங்க மக்களுக்கு நீங்க செய்யக்கூடாது? இந்த உதவியை ஏன் உங்க மக்களுக்கு நீங்க செய்யக்கூடாது? புரிஞ்சுங்களா? இன்னைக்குமே தரம் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணி இன்னைக்கு வந்து மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எய்த வீட்டுக்காரில் நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நான் நீங்களே எவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருப்போம், ஒரு 2 இயர்ஸாக கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கோம். 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியுமா, என் காஸ்ட் என்ன உங்களுக்கு தெரியுமா? திஸ் வாட் வி லிவ் அ லைஃப் இன் சென்னை. அதை பற்றி நம்ம எதிர்பார்க்கறதும் கிடையாது. புரிஞ்சுங்களா? ஒன்று மறைஞ்சு போகுதுன்னா அதை நோண்டி எடுக்காதீங்க ரஞ்சித் சார். புரிஞ்சுங்களா? எல்லாருமே அதை வந்து சகஜமா ஆக்குறாங்கன்னா நீங்க வந்து தனித்துவமா எடுத்து எங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தோல் கொடுங்க. மறைஞ்சு போன இடத்துல தோண்டி எடுக்காதீங்கிறேன். எங்க கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்றேன் சார். தலித் எஸ்சி வகுப்பை சேர்ந்தவங்களே ஓகேங்களா, இவங்களும் எஸ்சி தான், நானும் எஸ்சி தான், ஆனா இந்த கல்றையில என்னை புதிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அந்த மக்களுக்கு உங்க வார்த்தைகள் என்ன? எஸ்சி வகுப்பே சேர்ந்திருக்காங்க அவங்க கல்லறையில ஓகேங்களா, இன்னொரு எஸ்சி வகுப்பை சேர்ந்தவங்கள புதைக்க கூடாதுங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க என்னோட கம்மியா இருக்கிறாங்கிறாங்க. இதை பேசுற ரஞ்சித் சாருக்கு என்ன இருக்கு? இந்த கம்யூனிட்டிக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம்லைன் பண்றீங்களா? பண்ணுங்கிறேன் நானு. உங்க இதுல நிறைய பண்ண வேண்டியது இருக்கு சார். இப்ப என்னை கேட்டீங்கன்னா இங்க இதுல நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. புரிஞ்சுங்களா? மனசனோட மனசை வந்து ஒரே நாள்ல மாத்த முடியாது ரஞ்சித் சார், மாத்த முடியாது. நீங்க கிறிஸ்தவத்துல இருக்கவங்கன்னா நல்லவங்களா? இல்ல இல்ல, திருடனும் இருக்கிறான், எல்லாமே இருக்கிறாங்க, ஏற்றத்தாழ்வு பாக்குறவனும் இருக்கிறான், எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாத்து மனசையும் மாத்துறது தான் சார் நம்மளோட கடமை. மறைஞ்சு போன விஷயத்த தோன்றது கிடையாது சார். இதென்ன ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லயா இருக்கும்? புரிஞ்சுங்களா? எல்லா இடத்துலையும் கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். ஓகேங்களா? நல்லது நடந்துருச்சுன்னா அதை இது பண்ணிட்டு கெட்டது நடக்கிற இடத்த போய் பார்க்கறது தான் சார் ரஞ்சித் சார். தயவு செய்து எந்த மேடையில் எது பேசணும்னு தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க டைட்டில் கார்டை தூக்கி வந்து இடைவேளையில போட்டா எப்படி இருக்கும்? கிளைமேக்ஸை தூக்கி ஃபர்ஸ்டே சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்க படத்துக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சிருக்க மாதிரி ஒரு விஷயத்துக்கும் எந்தெந்த ஸ்டேஜை எது எதுக்கு பயன்படுத்தணுமோ அந்தந்த ஸ்டேஜை அது எதுக்கு பயன்படுத்துங்க. மாற்றி தயவு செய்து செஞ்சிடாதீங்க. உங்க கூட இன்னைக்கு நேற்று சேர்ந்த யாருமே நாளைக்கு சேர மாட்டாங்கிறத நான் அடிச்சு வேணா சொல்றேன். உங்க கூட்டத்துக்கு நேற்று வந்தவர்கள், நீங்க அழைத்தீர்கள் வந்தவர்கள் நாளைக்கு உங்க கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. நான் அடிச்சு வேணா சொல்றேன். ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் கழிச்சு ஒரு கூட்டத்தை போட்டு பாருங்க. ஏன் வரமாட்டாங்க? ஏன்னா இரவலண்டா பேசினா எப்படி இருக்கும்? டாபிக் என்ன? நீட்டை பத்தி. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? அவர்கள் கூட வந்து ஜனநாயக நான் வந்து ரஞ்சித் சாருக்கு நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உணர்ச்சி வசப்பட்டவர், அவர் உழைக்கிறாரு, அவர் வந்து அவர் சமுதாயத்து மேல அக்கறை இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் சாரை பத்தி நான் இவ்வளவு பேசுறேன். மிஸ்டர் அமீருக்குன்னா வந்து நான் வந்து பேச்சே கிடையாதுங்க. ஈஸ வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து டிஎம்கேல சேர்த்து விட்டு போதைப்பொருள் டீலிங் பண்ணிட்டு இருக்க அமீருக்கு நான் என்ன சொல்ல முடியும்? அதான் அமீர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மக்கள் வந்து இவ்வளோ இருக்காங்க, போய் படத்துக்கு போய் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் போய் போராட்டம் பண்ணாமல் படத்தை போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் சார் நீங்கள் எடுத்ததுன்னா படம் இல்லையா? நீங்கள் படம் எடுக்கும் போதுனா வந்து தமிழ்நாடு அமைதியாக இருந்துச்சா? அப்போ போராட்டம் நடக்கலையா? அப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லையா? டெய்லியே போராட்டமும் நடக்கும் சார். புரிஞ்சுங்களா? டெய்லி சந்தோஷமும் நடக்கும். நாடுனா அப்படி தான் இருக்கும். புரிஞ்சு? இவரோட ராம் படம் இருக்கு பார்த்தீங்களா? அவர் சொன்ன இன்டர்வியூவில் சொல்கிறேன், 65 லட்ச ரூபா லாஸ்ன்னு சொல்கிறாப்புல அமீர். எனக்கு நிறைய அவார்டு வந்துச்சு, 65 லட்ச ரூபா லாஸு, எனக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு, ஆனால் பண வகையில் லாஸ்ன்னு சொல்லி அவரோட இன்டர்வியூவில்
காஃபி வித் சித்ராவோ என்னமோ இதில் டீ வித் சித்ராவோ அந்த இதில் இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். ஏன்னா அவர் படத்தை ரசிக்கிறேன், அதனால பார்ப்பேன். அப்போ என்ன சொல்றாரு, 13 லட்ச ரூபா 65 லட்ச ரூபா லாஸ் இருக்கும்போது 13 லட்ச ரூபா அவர் வச்சுட்டு 100 நாளைக்கு வந்து பேப்பர் விளம்பரம் சுவரொட்டி விளம்பரத்துக்கு மட்டும் செலவு பண்ணாராம் 13 லட்ச ரூபா. ராம் வந்தது எப்போ 13 லட்ச ரூபா, இப்போ எவ்வளோ பெரிய பணம்னு யோசிச்சு பாருங்க. இப்போ 3 யூடியூப் சேனல்லே ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா, 13 லட்ச ரூபா வச்சு புரிஞ்சுங்களா, அவர் வந்து 100 நாள் வரைக்கும் இப்போ இது சுவரொட்டி விளம்பரமோ பேப்பர் விளம்பரமோ மட்டும் கொடுத்துருக்காரு. உங்கள் படம்னா மட்டும் என்ன சார் தக்காளி சட்னியா, மற்றவனுக்கு வந்தாதான் ரத்தமா? ஏன் விஜய் அவர்கள் மேலதான் அவங்க 2 பேருமே வந்து சார் விஜய் அவர்கள் நான் வந்து மிஸ்டர் ரஞ்சித்துக்கு பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா, he was emotionally, அவர் எப்பயுமே வந்து ஒரு உணர்வு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு உணர்வு. பட் he spoke in the very wrong platform அப்படின்றதுனால தான் அவருக்கு நான் இவ்வளோ உணர்த்தினேன். அமீர் வந்து துட்டு ப்ரோ டிஎம்கே he sold. ஜாஃபர் சாதிக்கும் இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மிஸ்டர் அமீர் சார், ஜாஃபர் சாதிக் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாம துட்டு வாங்குனீங்களா? ஜாஃபர் சாதிக் யார் தெரியுங்களா? மெத்தப்பட்ட மேன் 2000 கோடிக்கு ஓகேங்களா வச்சுட்டு உள்ளுக்குள்ள போயிடுங்க. அதே ஜாஃபர் சாதிக்கு தான் சொல்கிறேன். ஜாஃபர் சாதிக் வாஸ் ஃபினான்சிங் அமீர். Amir started a coffee shop and he was a silent partner. His money has gone through themங்கிறாங்க. அப்போனா காப்பாற்றி விட்டது யாரு? திமுக அரசு தானே. இல்லைன்னா மிஸ்டர் அமீரும் உள்ளுக்குள்ள வந்துட்டு இருப்பாரு. அந்த வேர்டு மென்ஷன் பண்ணும்போது வந்து என்னன்னா, தமிழ்நாடு அப்படின்னாவே அறிவுசார் கூட்டம் இருக்கும், அறிவாளிகளா சிந்திப்பாங்க. அந்த கூட்டம் வந்து இப்ப இல்ல, அந்த கூட்டம் வந்து அந்த சைடு ஒரு தியேட்டர் இருக்கு அங்க இருக்கு அப்படின்னு அறிவாளிங்கன்னா அந்த தியேட்டர்ல இருக்கிறாங்க, இங்க முட்டாள்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு போயிட்டாங்க அங்க. அவர் தான் கரெக்டா தான் சொல்றாரு, அறிவுசார் கூட்டம் அங்க இருக்குன்ட்டாரு. ஓகேங்களா, ஸோ இங்க யாரு அறிவுசார் கூட்டம் அங்க இருக்குன்னா அங்க உட்கார்ந்து இருந்தவங்க யாரு? இவங்க முட்டாள்கள். ஏங்க அவங்க தான் சொல்றத வச்சு தான் சொல்றேன். அறிவுசார் கூட்டம் அங்க போயிருச்சுன்னா பாக்கி இருக்கிறது முட்டாள்கள் தானே. அதான் முட்டாள்கள். வேற என்ன எப்படி சொல்றது? தன்னைத்தானே முட்டாள்கள்ங்கிறது இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான் உதாரணம் அவங்க. நான் சொல்லல, அவங்களே சொல்லிக்கிட்டாங்க.